நிதர்சனமான விமர்சனம், நியாயமான தரவரிசை, நேர்மையான பார்வை என்ற தாரக மந்திரத்தோடு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3. நேயர்களே, நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3 நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பு ஒரு சின்ன உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய தந்தி தொலைக்காட்சியில் ஒவ்வொரு நாளும் காலை 11:30 மணிக்கும் மாலை 4:30 மணிக்கும் இரவு 12:30 மணிக்கும் சினிமாவினுடைய சிறப்பு செய்திகளின் தொகுப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்திலிருந்து நமக்காக தனிப்பட்ட முறையில், அதாவது தந்தி டிவிக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜாக கொடுக்கப்பட்டுள்ளது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது பாக்ஸ் ஆஃபீஸ் 1 2 3. நேரடியாக கோலிவுட் போனோம்னா இந்த வாரம் சில புது உறவுகள் காத்திருக்கு. அதில் முதல்ல பார்க்க போகிற படம் அதிபர். இந்த படத்தினுடைய கதாநாயகன் ஜீவன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு இந்த படத்தின் மூலமாக அவர் என்ட்ரி ஆயிருக்காரு. படத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் அப்பியர் ஆயிருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சமுத்திரகனி, ரிச்சர்ட், நந்தா, சிங்கமுத்து, தம்பி ராமையா, இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் அப்பியர் ஆயிருக்கிறாங்க. படத்தினுடைய இயக்குனர் சூரிய பிரகாஷ். இவர் ஏற்கனவே பாண்டியன் அப்படிங்கிற பேரில் மாணிக்கம், மாயி போன்ற படங்கள் எல்லாம் இயக்கியிருக்கிறாரு. இப்போ சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற பேரில் அவர் எடுத்திருக்கிற ஒரு ஆக்ஷன் படம் தான் அதிபர். ஓகே, அதிபர் என்ன மாதிரியான ஒரு கதையை ஃபோக்கஸ் பண்ணதுன்னு சொன்னால், இந்த படத்தை பார்க்குற நமக்கு வாய்ஸ் கமெண்ட்ரி மூலமாக ஒரு விஷயம் தூது சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, இதனுடைய களம் சில வருடங்களுக்கு முன்பு நடந்தது. இதில் தமிழ்நாடு என்ற ஒரு பகுதி இலங்கையாகவும் இன்னொரு பகுதி கனடாவாகவும் உங்களால் கன்சிடர் பண்ணப்பட வேண்டும் என்று ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த படத்தை நம்மளை பார்க்க வைக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப படத்தினுடைய ஆரம்ப காட்ட காட்சிகள் கனடாவில் படமாக்கப்பட்டிருக்கு. கனடா, இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு தமிழரான ஜீவன் அங்கே நடக்கிற தப்புகள் கேட்காம தட்டி கேட்கிறாரு. அதற்கு அவங்க தாய் இது உன் சொந்த நாடல்ல தட்டி கேட்பதற்குன்னு சொன்னோன்னே, தன் தாய்நாடை விட்டு நம்ம புலம்பெயர்ந்து வாழ்றோன்ற ஒரு உணர்வு வந்தோன்னே தாய்நாட்டை நோக்கி திரும்பி வராரு. அப்ப தாய் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு விஷயம், என்ன உங்களுக்கு வேணும் அந்த நாட்டிலேருந்துங்கிறப்ப, நல்ல பேரோட வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி ஒரு நல்ல பேரை வாங்கணுங்கிறதுக்காக தாய்நாடான இந்தியாவிற்கு, தன் சொந்த மண்ணான தமிழகத்திற்கு அவர் வர்றாரு. தமிழகத்தில் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக மாறணும்னு ஆசைப்பட்டு தன்னுடைய மணியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறாரு. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தன்னுடைய தாய்மாமனான தம்பி ராமையோட கூட்டு சேர்ந்து அவர் அங்கே இருக்கிற ஒரு லீடிங் லாயரை கன்சல்ட் பண்ணி ரஞ்சித் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. ரஞ்சித் ஏழைகளுக்காக வாக்காளக்கூடிய ஒரு நேர்மையான வக்கீலாக இருக்காரு. அவர் மூலமாக லீகல் அட்வைஸோட ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த பில்டிங்கை சேல் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ அவருக்கு மல்டி குரோர் கிடைக்க வேண்டிய அந்த பிஸ்னஸ் எல்லாமே ரஞ்சித் பேருக்கு மாற்றப்பட்டிருக்கிற உண்மை தெரிய ஆத்திரமாகிறாரு. அதன் பிறகு சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு, அதாவது குற்ற புலனாய்வுத்துறை சிபிஐ இன்வால்வ் ஆகிற அளவுக்கு கேஸ் சிவியரா போய் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. அப்படி உள்ள போற கதாநாயகன் அங்க வர்ற ஜேப்படி திருடனான சமுத்திரகனியோட சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணி வெளியில வர்றாரு. ஒரு நேர்மையான சிபிஐ அதிகாரி அவரை வெளியில கொண்டு வராரு. அப்படி வெளியில வந்தவர் மறுபடியும் இழந்த சொத்துக்களை எப்படி மீட்டாரு, அந்த வில்லனை ஃபைண்ட் அவுட் பண்ணி தன் தாய்நாட்டிற்கும் தன் தாய்க்கும் அவர் புகழ் சேர்த்தாரா அப்படிங்கிறத சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கதை தான் அதிபர். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஒரு ஆக்ஷன் பிளாக்கை ஃபர்ஸ்ட் டைம் தொட்டிருக்காரு. ஆஃப்கோர்ஸ் படத்தில் ஸ்டண்ட் காட்சிகள் எல்லாமே அனல் பறக்குது. கனல் கண்ணன் இன்னைக்கு ட்ரெண்டில் அந்த கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாரு. விஜயகுமாருடைய ஒளிப்பதிவு ரொம்ப நம்மளை கவனமாக ஈர்த்திருக்கு. ஆனால் படத்தில் திரைக்கதையில் கதாநாயகன் ஜீவன் கூட வரக்கூடிய முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நந்தாவாக இருக்கிறப்போ, ஆனால் அடையாளமே தெரியாத யாரோ ஒரு சிறுவனாக வரக்கூடிய ஒருவர் ஃபைட் சீக்வன்ஸ் வரைக்கும் டெவலப் ஆகியிருக்கிறது ரொம்ப பார்க்கறதுக்கு அன்நேச்சுரலாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரசன்டேஷன்றது கொஞ்சம் கூட அப்டேட் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறது உண்மை. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 5வது இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் ஜிகனா. இந்த படத்தை பற்றிய ஒரு டீட்டெயில் ரிவ்யூவை நம்ம சென்ற வாரமே பார்த்துட்டோம். இந்த படத்தினுடைய இயக்குனர் நந்தா பெரியசாமி, படத்தினுடைய கதாநாயகனா ஒரு லீட் ரோல்ல விஜய் வசந்த் பண்ணியிருக்காரு. கதாநாயகியா சானியா தாரா பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய தயாரிப்பாளர்களா இந்த வாங்கி வெளியிட்டு இருக்கிறது திருப்பதி பிரதர்ஸ் லிங்குசாமியும் அவருடைய சகோதரருமான சுபாஷ் சந்திரபோஷும். படத்துக்கு ஏற்கனவே ரிவ்யூ கொடுத்ததுனால இந்த வாரம் சொல்ல வரக்கூடிய ஒரு சிம்பிளான கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கருப்பா இயற்கையிலேயே பிறந்த ஒரு பையன் ஒரு பெண்ணை காதலிச்சாரு. அந்த பெண்ணுக்கு அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு, தன்னை ஃபேக் அட்ரஸ் கொடுத்து ஃபேக் முகத்தோட அந்த பெண்ணை காதலிச்சாரு. ஏன்னா தான் கருப்பா இருக்கும்னு தனக்கு ஒரு அழகான பெண் வேணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. இந்த ஆசை நியாயமானதா இல்லையா அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு படமாக இது எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஃபேஸ்புக் காதல் அப்படிங்கிறது ஒரு அப்டேட் பிரசன்டேஷன் அப்படின்னா கூட இன்னும் இன்னர் டெப்த்தோட டிராவல் பண்ணியிருந்தா இந்த படம் ஒரு சிறப்பான படமா ஜொலிச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. எனவே நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 1 2 3க்கு சென்ற வார புது வரவாக இந்த வாரம் 5வது இடத்துல இருக்கிற படம் ஜிகனா. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 1 2 3ல 5வது இடத்துல இருக்கிற இன்னொரு படம் வாசுவும் சரவணனும் ஒன்னா படித்தாங்க என்ற ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கிற VSOP. படத்தினுடைய இயக்குனர் ராஜேஷ், படத்தினுடைய கதாநாயகன் ஆர்யா, லீடருள்ள சந்தானம், படத்தினுடைய தயாரிப்பாளரும் ஆர்யா தான்.
படத்தை பற்றிய டீட்டெயில் ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் நிறைய கொடுத்தாச்சு. இந்த படம் சிவா மனசுல சக்தி, ஒரு கல் ஒரு கண்ணாடி அது போன்ற ஜாதியில் வந்திருக்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்கு. ஆனால் காமெடி தர்பார் அப்படிங்கிறது படம் முழுக்க வியாபித்திருக்கு. ஆனால் வெறும் ஒரு இலையில வந்து சாப்பாடுகள் பரிமாறப்படுறப்ப பாயசம் எப்படி ஒரு சுவைக்காக வைக்கப்படுதோ அந்த மாதிரி ஒரு சுவை தான் நகைச்சுவையை ஒழிய அதையே முழுக்க தெளிக்க முயற்சி பண்றப்ப அது தெவட்டிப்படுது. அதனால சில சமயங்களில் சந்தானம் காமெடி கூட நமக்கு தெவட்டக்கூடிய ஒரு சூழலை இந்த படத்தில் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய என்டையர் இது ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸினுடைய கடுமையான பாதிப்பு இந்த படத்தில் இருக்கிறதுனால அவருடைய படங்களுடைய பதிவுகளை ஏற்கனவே பார்த்த ஒரு பதிவுகளை மறுபடியும் புரட்டுறது போன்ற ஒரு உணர்வு தான் நமக்குள்ள ஏற்படுது. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல 4வது இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் வாலு. படத்தினுடைய இயக்குனர் விஜய் சந்தர், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் சக்தி, படத்தினுடைய தயாரிப்பாளர் நிக்காட்ஸ் எஸ் சக்கரவர்த்தி, கதாநாயகன் சிம்பு, கதாநாயகி ஹன்சிகா மோட்வானி மற்றும் சந்தானம் போன்றவங்க, விடிவி கணேஷ் போன்றவங்க வந்து இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி ஏற்கனவே ஒரு ஸ்பெஷல் ரிவ்யூ கொடுத்தாச்சு. பட் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 3 வருடமாக தயாரிப்பில் இருந்து வந்த ஒரு படம் அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேண்டஸியான ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. லைக் நின்னே பெல்லாடுத்தோ அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது. நாகார்ஜுனா தபு நடித்து உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் தமிழில் மொழிமாற்றமாகி அந்த படம் பெரிய வெற்றியை பெற்றது. அந்த படம் எப்படி ஒரு ஜாலியான ஸ்கிரிப்டா, அதை நிச்சயிக்கப்பட்ட 2 பேர் வந்து எப்படி ஒரு ஜாலியா ஃபன்னியா தனக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷோட நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரி இதுல ஒரு ஜாலியான லவ் ஃபுட்டேஜஸ் வந்து டோட்டலாவே நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அப்பா பையனுடைய ஓவரால் கான்வர்சேஷன்ல படம் பார்க்குற நம்மளை ரொம்ப பாதிச்சது பிள்ளைகள்கிட்டேருந்து சம்பாத்தியத்தை எதிர்பார்க்கிறவன் ஒரு நல்ல தகப்பானா இருக்க முடியாது என்பதும், அப்பாவை பார்த்த பிறகு தன்னுடைய சிகரெட்டை தன்னை அறியாம பின்னால மறைக்கிற சிம்பு கதாபாத்திரமும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸையும் அவங்களுடைய அப்பாவையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டியிருக்கு. மற்றபடி படம் முழுக்க ஒரு நவீன இளமை ததும்ப இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு மாற்று சிந்தனை கிடையாது. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல 4வது இடத்துல இருக்கிற இன்னொரு படம் பாகுபலி. இந்த படம் ஏறக்குறைய நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிராவலிங்கையும் ரிவ்யூவையும் எடுத்துக்கிட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரசன் அவனுடைய ஆதிக்கத்துக்குள்ள மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரண்மனை கூடிய ஒரு நகரம், அந்த அரசாட்சியை கைப்பற்ற நடக்கிற சூழ்ச்சியில் அந்த அரச குடும்பத்தை சேர்ந்த வாரிசை வந்து கொல்ல முயற்சி பண்ணுறாங்க. அந்த வாரிசு காப்பாற்றப்பட்டு சிசுவாக காட்டுவாசிகளால் வளர்க்கப்பட்டு பின்னால் அதே நகரத்துக்கு தன் காதலியை பார்க்க வந்து அந்த நகரத்தில் தன்னுடைய தாய் என்றே தெரியாமல் அடைபட்டு கிடக்கும் தாயை காப்பாற்றும் வரை முதல் பகுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸையை வந்து இந்த ஃபுட்டேஜில் காமிச்சிருக்காங்க. பட் இதனுடைய மெயின் ஃபுட்டேஜஸ் எல்லாமே இந்த படத்தினுடைய 2வது பாகத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸினுடைய கருத்தாக இருக்கு. ஒருவேளை இதனுடைய 2வது பாகத்தில் அழகான ஒரு அனுஷ்காவையும் அழகான இன்னொரு இந்த கதாநாயகன் பிரபாசனுடைய கதாபாத்திரத்தையும் நம்மால் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு இப்பவே ஆளாகி இருக்கக்கூடிய பாகுபலி 2 எப்போது வரும் என்ற ஆவல் நமக்குள்ளே காத்திருக்கு. இந்த வார கோலிவுட் புதுபரவாக வந்து நேரடியாகவே 3வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு படம் தாக்க. இந்த படத்தினுடைய கதாநாயகன் விக்ராந்த், படத்தினுடைய இயக்குனர் அவருடைய சகோதரரான சஞ்சீவ். இந்த படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய அவுட்லைன் ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்த்தலாம். சின்ன வயதில் தன்னுடைய தாயாருக்கு விருப்பம் இல்லாத ஒரு பாலியல் தொழிலில் வந்து சில கும்பல் அவரை தள்ளிடுறாங்க. விபச்சார தொழிலுக்குள்ள அவங்க ஈடுபடுத்தப்பட்ட பிறகு அருள்தாஸ் அப்படிங்கிற ஒரு வில்லன், அதாவது கேமராமேன் அந்த ரோலை பண்ணியிருக்காரு அருள்தாஸ், அந்த வில்லனால அவங்க கொலை செய்யப்படுறத சின்ன வயசு விக்ராந்த் கண்ணால பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் அப்ஸ்கான் பண்ணப்பட்டு வேற இடத்துல வந்து பிராட்டப் ஆகுறாரு. அப்படி பிராட்டப் ஆகிறப்ப அவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வராங்க. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப நகமும் சதையுமா இருக்காங்க. ஆனாலும் ரொம்ப ஒரு மூடி டைப்பா விக்ராந்த் இருந்துட்டு வராரு. பிகாஸ் மனசுக்குள்ள அம்மாவுடைய அந்த வலியும் வேதனையும் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்தில் இவருடைய நண்பரானவர் ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறாங்க. அபிநயா அப்படிங்கிற அந்த கதாநாயகியை காதலிக்கிறாங்க. அந்த அபிநயா கதாபாத்திரத்துக்கு ஒரு தாய்மாமன் இருக்காரு. அந்த தாய்மாமன் அந்த விபச்சார கும்பலோட நேரடி தொடர்புள்ளவர், அந்த நெட்வொர்க்ல உள்ளவர். ஸோ இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறப்போ அந்த மாமனுக்கு தெரியாம விக்ராந்தனுடைய நண்பரும் அந்த காதலியும் வந்து திருட்டுத்தனமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச தாய்மாமன் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே ஒட்டுமொத்தமா சீர்குலைக்கணும்னு சொல்லி அவளை விபச்சார கும்பல்ல தள்ளணுங்கிறதுக்காக முழு முயற்சியா அந்த பொண்ணை தூக்குறாரு. அங்கிருந்து காப்பாத்துறதுக்கு தன்னுடைய நண்பன்ட்ட சொல்லாம அந்த பையனும் வந்து அந்த பெண்ணை தேடி அவனுடைய கணவனும் வந்து ஒரு டிராவல் எடுத்துக்கிறாங்க. இன் மீன் டைம் இந்த விஷயம் எதுவும் தெரியாத விக்ராந்த் எதிர்பாராம அருள்தாஸை சந்திக்கிறாரு. தன் தாய்க்கு சாது காரணமானவனை நேருக்கு நேராக சந்திக்க ஆசைப்படுறாரு. இப்படி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு உண்மை தெரிய வருது, தன்னுடைய ஆருயிர் நண்பனும் அவனுடைய காதலியும் வந்து இந்த நெட்வொர்க் உள்ள மாட்டிருக்காங்கன்னு. ஸோ இதையெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி தன்னுடைய வெஞ்சன்ஸை தீக்கிறார் அப்படிங்கிறது தான் தாக்க படத்தினுடைய ஒரு அவுட்லைன் ஸ்கிரிப்டாக சொல்லலாம். பட் இந்த படம் மேலோட்டமாக பார்க்குறப்போ இந்த மாதிரியான ஒரு கதை அப்படின்னா கூட இது உள்ள இன்னர் டெப்த்தில் பார்க்குறப்போ
ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் விக்ராந்த் வந்து இளைய தளபதி விஜயின் சகோதரர் அப்படிங்கிற ஒரு புனை பெயரை வந்து அவருக்கு வச்சிருந்தாங்க. அதை வந்து சுசீந்திரன் இயக்கத்தில் வந்த பாண்டிய நாடு வந்து பிரேக் பண்ணிச்சு. பாண்டிய நாட்டில் அவருக்கு ஒரு அருமையான கேரக்டர் கிடைச்சது. பட் அந்த நாட்டை வந்து சஸ்டெயின் பண்ணி இந்த படத்தில் ஒரு பெரிய நெட்வொர்க்கா இவருடைய கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் இவர் அம்மாவை நினைச்சு உருகிற காட்சி, அழுகிற காட்சியில் வந்து இவருடைய பர்ஃபார்மன்ஸினுடைய இன்னொரு பக்கத்தை ரொம்ப அழகா இவருடைய சகோதரரும் இயக்குனருமான சஞ்சய் வந்து எடுத்து காட்டியிருக்காரு. எதுக்கா இவருக்கான காதலியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட ஒரு டூயட் கூட வைக்காம இருக்கிறது ஒரு சின்ன குறையா தான் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரெண்டு கதாபாத்திரம், போஸ் வெங்கட்டுடைய கதாபாத்திரம், அருள்தாஸ் கதாபாத்திரம்னு ஒவ்வொரு கேரக்டரும் வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த படம் ஒட்டுமொத்தமா ஒரு டேக்கன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹாலிவுட் ஒரு பிலிமை பார்த்த ஒரு மிராக்கிள் நமக்குள்ள ஏற்படுத்துது. எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த படத்தினுடைய இயக்குனரும் சகோதரருமான விக்ராந்தினுடைய சஞ்சய் வந்து இவருக்கு ஒரு நல்ல ஒரு பின்புலத்தையும் பிளாட்ஃபார்மையும் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளுடைய கமெண்டாக இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல இந்த வாரம் 2வது இடத்துல எந்த படமே இல்லை. இந்த வாரம் புது வரவாக வந்து நேரடியா நம்மளுடைய ஜட்ஜஸால முதல் இடத்திற்கு வந்திருக்கும் ஒரு படம் தனி ஒருவன். இந்த படத்தினுடைய ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய கதை என்ன, சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2 சிறு வயது வாலிபர்கள் 15 வயதுல 2 விதமான சம்பவங்கள், ஒரே சம்பவங்கள் 2 பேரையுமே கடுமையாக பாதிக்குது. ஒரு சிறுவன் வந்து பிறப்பே வந்து ஒரு ஹரிஜன காலனி மாதிரியான ஒரு இடத்துல வந்து ஒருவன் பிறக்கிறான். அவனுடைய பிறப்பு அப்படி இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவரால் அவனுக்கு பெயர் சூட்டப்படுது. ஒரு காலகட்டத்தில் அவன் படித்து வளர்ந்து 10ஆம் வகுப்புல மாநிலத்திலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி செய்யப்பட்டு அதே அரசியல்வாதியை பார்க்க போறப்போ அப்படி ஒரு பெயர் வைத்த சம்பவமே தனக்கு நினைவில்லாமல் நடந்து கொண்டு அங்க நடக்கிற வேற ஒரு தகராறுல ஒருத்தனை அவர் கொலை செஞ்சிடறாரு. இந்த கொலையை இந்த சிறுவனுடைய தகப்பன் தம்பி ராமையா ஏத்துக்க சொல்லி அவர் கேட்கிறப்போ இல்ல இந்த கொலையை நான் ஏத்துக்கிறேன்னு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்குள்ள அந்த சிறுவன் நுழையிறான். அதை தொடர்ந்து படம் வந்து அவன் பெரியவனாகி வெளிவரும் போது காட்சி அமைப்புகளோட தொடங்குகிறது. அதன்படி கதை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஐபிஎஸ் ஆபீஸா இருக்கிற 5 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியா லெவலில் வந்து பெருசாக டியூன் பண்ணணும்னு தனக்குள்ள ஒரு அல்டிமேட் எய்ம் வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அந்த தப்பெல்லாம் ராத்திரியில் வார்டனுக்கு தெரியாமல் ஏறி குதிச்சு போய் போலீஸ்க்கு இன்ஃபார்மராக கொடுத்துட்டு வந்து சேர்ந்துடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு பதவி பிரமாணம் கிடைக்குது. இடையில நயன்தாராவோட இவங்களுக்கு ஒரு காதல் வருது கதாநாயகனுக்கு. அதை மீறி இந்த பதவி பிரமாணத்தின் பொழுது அவர் உறுதி எடுத்துக்கிறாரு. அந்த உறுதி என்னங்கிறது அவருடைய நண்பர்களுக்கும் காதலியான நயன்தாராவுக்கும் மட்டும்தான் தெரியும். அவர் தனி ஒருவனை டார்கெட் பண்றாரு தன்னுடைய எதிரியா. முதல்ல அவர் நினைச்சது இந்த நாட்டில் நடக்கிற அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஊழலுக்கும் 3 பேர் காரணம் நினைச்சாரு. ஆனா அந்த 3 பேரையுமே ஆட்டி வைக்கும் ஒருவன் தான் இந்த காரியத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு அவனை அழிப்பதுதான் தன்னுடைய இலக்குன்னு சொல்லி அதுல வந்து ஒரு பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் தெரியாத அந்த எதிரியான அரவிந்த சுவாமி கதாபாத்திரம் தன்னுடைய போக்குல போறப்போ ஒரு ஆபரேஷன்ல அவரால் கண்டுபிடிக்கப்படுது தன்னை நோக்கி இந்த போலீஸ் காப்பாக இருக்கிற ஜெயம் ரவி டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதை தொடர்ந்து ஒரு மாபெரும் ஆபரேஷன் நடக்குது. அதுல கதாநாயகன் படுகொலை செய்யப்படுறாரு. அந்த கொலைக்கு அப்புறம் அவர் உடம்புல இருக்கிற புல்லட்டுக்கு வந்து வெளியே எடுக்கப்பட்டு அந்த புல்லட் இருந்த இடத்துல ரகசியமா ஒரு சிப்பு வந்து பொருத்தப்படுது. அதன்படி ஜெயம் ரவியுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அரவிந்த் சாமியால பார்க்க முடியுது. அப்படி பார்த்து கொண்டிருப்பதால் அவருடைய எல்லா ஆபரேஷனையும் இவர் முறியடித்துக் கொண்டே இருக்கிறாரு. தன்னை சுத்தி ஏதோ ஒரு தப்பு நடக்குதுங்கிறது மட்டும்தான் ரவிக்கு தெரியுது. ஆனா அந்த உண்மை என்ன அப்படிங்கிறத அவரால் கண்டுபிடிக்க முடியல. இதனால காதலிகிட்ட கூட கோபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆனால் ஒரு நாள் தனிமையில் இருக்கிறப்போ அவர் பக்கத்துல வச்சிருக்கிற ஒரு வாக்கி டாக்கில வர்ற இண்டிகேஷனை வச்சு தன்னுடைய உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அவர் தன்னை கிட்ட நெருங்கி கண்டுபிடிக்கிறாரு. தன் உடம்புல ஒரு ரகசியமா ஒரு சிப்பு பொருத்தப்பட்டிருக்குன்னு. உடனடியா அப்போதைக்கு வர்ற காதலி கிட்ட அவர் வந்து எதிர்முறைவான ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு ஆனா மறைமுகமா அவர்கிட்ட உள்ள இருக்கிற இண்டிகேஷனை எடுத்து போர்டில் எழுதி காமிக்கிறப்போ ஒட்டுமொத்த திரையரங்கமும் கைத்தட்டல்கள் அள்ளி கொட்டுது. அதை தொடர்ந்து எதிரிக்கு தெரியாமலேயே அந்த சிப்பை அவர் எடுக்காமலேயே அவர் போக்கிலேயே போய் தன்னுடைய காரியத்தை எப்படி சாதிக்கிறாரு கதாநாயகன் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு கதையாக இருக்கு. சுருக்கமா சொல்லப்போனா இது ஒரு டிக் ஃபார் டக் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. எனிமி ஆஃப் த ஸ்டேட் போன்ற படங்கள், மிஷன் இம்பாசிபிள் போன்ற படங்கள் வந்து இந்த ஜாதி கதைகள்னா கூட இவ்வளவு ஸ்ட்ராங் எலிமெண்டோட வந்திருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த படத்தினுடைய இயக்குனர் மோகன் ராஜா, இவர் ஏற்கனவே வந்து ராஜா அதாவது ஜெயம் ராஜா என்று அழைக்கப்பட்டார். 7 படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, தனி ஒருவன் சமீபத்தில் தமிழ் சினிமாவில் அதிக கைத்தட்டல்களை திரையரங்குகளில் பெற்றிருக்கும் ஒரு நேரடி தமிழ் படம் தனி ஒருவன். இனி வரும் விமர்சனங்களும் பத்திரிகைகளும் மற்றும் ஊடகங்களும் என்று பலராலும் பாராட்டப்பட போகும் ஒரு படம் தான் தனி ஒருவன். இந்த வெற்றிக்கு பின் இருக்கக்கூடிய ஒரு அறுவர் கூட்டணிகள் முறையே இயக்குனர் மோகன் ராஜா, கதாநாயகன் ரவி,
ஒளிப்பதிவாளர் ராம்ஜி, இந்த படத்தினுடைய வில்லனாக நடித்திருக்கும் அரவிந்தசாமி, தயாரிப்பாளர் கல்பாத்தி அகோரோ மற்றும் ஜெயம் ரவி அண்ட் ராஜா அவர்களுடைய தகப்பனாரான எடிட்டர் மோகன். 2 வழிச்சாலையில் வேகமாக சீரிப்பாயும் கார்கள் பந்தயத்தில் ஈடுபடுவதை போன்ற திரைக்கதையில் ஒரு வியக்கத்தக்க விறுவிறுப்பு, கதாபாத்திர அழுத்தத்தில் சில சமயங்களில் நம்மை வியர்க்கவும் வைத்திருக்கிறார். IPS அதிகாரிகள் 5 பேரும் பயிற்சியில் செய்யும் திரைமறைவு காட்சிகள் அபாரம். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் என்ற காலம் காலமாக சொல்லப்பட்ட தத்துவத்தை மாற்றி அமைத்து உன் எதிரி யார் என்று முடிவு செய் என்று சொல்லப்படக்கூடிய இடங்கள் ஒரு புதிய சித்தாந்தம் என்று கூட சொல்லலாம். தம்பி ராமையாவின் கௌரவமான நடிப்பும் நகைச்சுவையும் இதமான ஒரு சிரிப்பு சிந்தனைகள், நாயகனை குறிவைத்த 3 பேரையும் தாண்டிய ஒருவனை கண்டுபிடித்து அவனை தன் இலக்காக வைத்து பிரயாணிப்பது என்பது இதுவரை தமிழ் சினிமாவில் பார்த்திராத ஒரு புதிய கதாநாயகனின் பரிமாணம் என்றே சொல்லலாம். குழந்தைகளை தப்பான சிந்தனைக்கு ஆளாக்க கூடாது என்ற வசனத்தோடு அறிமுகப்படுத்தப்படும் நயன்தாரா நாயகன் அறிமுக காட்சிகள் இறுதி வரை நாயகியின் கதாபாத்திரத்துடைய வடிவமைப்பு கூட மிக நேர்த்தியாகவே உள்ளது. குண்டடிப்பட்டு சாகும் நாயகனின் இடைவேளை காட்சியாகட்டும், அதை தொடர்ந்து அவருக்கு நடக்கும் அறுவை சிகிச்சைக்குள் வைக்கப்படும் அடையாள கருவியாகட்டும், அதன் மூலம் அந்த சமிக்கைகள் மூலம் அரவிந்தசாமி நடத்தக்கூடிய வில்லத்தனம் என்று அல்லோகலப்படும் திரைக்கதையின் ஒவ்வொரு நொடியும் திகிலூட்டும் நிமிடங்கள். வில்லன் அரவிந்தசாமி தனக்குள் வைத்திருக்கும் அந்த கருவியை ரவி கண்டுபிடித்து அதன் பிறகு ரவி நடத்தும் சாகசங்கள் முதல் நண்பன் அஸ்தியை கரையில் கரைக்கும் வரை திரையலங்குகளில் கைத்தட்டல் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆங்காங்கே அமைதி, சில சமயங்களில் படபடப்பு, அவ்வப்பொழுது பரிதவிப்பு என்று நமக்குள்ளே வந்து போகக்கூடிய ஒரு ஆக்ஷன் காட்சிகள். ஒரு ஆக்ஷன் படத்தின் சூத்திரத்தை முற்றிலுமாகவே தகர்த்து ஒரு புதிய பாணியில் பயணித்திருக்கக்கூடிய ஒரு படம் தான் தனி ஒருவன். இதில் வில்லனாக வரக்கூடிய அரவிந்தசாமி ஆர்ப்பாட்டமில்லாத அமைதியான அழகான முகத்தோடு குரூரமான சூழ்ச்சியை கூட புன்னகைத்துக் கொண்டே செய்திருப்பது அவருடைய ஒட்டுமொத்த நடிப்பு கதாபாத்திரத்திலும் இது ஒரு மாறுபட்ட புதிய அத்தியாயம் என்று கூட சொல்லலாம். மகன் எழுதி கொடுத்ததை படிக்கிறோம் என்ற நினைப்பில் தம்பி ராமையா படிக்கும் காட்சிகளில் கரகோஷம் காதை பிளக்கிறது. நண்பர்களாக வரும் பாத்திரங்கள் கூட, அதனுடைய தேர்வு கூட, குறிப்பாக கணேஷ் வெங்கட்ராமன் போன்றவர்களின் பங்களிப்பு கூட படத்திற்கு முற்றிலும் புதிய கோணத்தை கொடுத்து சிந்திக்க வைத்துள்ளது. குறிப்பாக கவர்ச்சி காட்சிகள், ஆபாச பேச்சு, கதைக்காக திரிக்கப்படும் தேவையில்லாத ஒரு காமெடி கதாபாத்திரம் என்ற சராசரி முறையில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய ஆங்கில பட பாணி என்ற ஒரு உணர்வை இந்த படம் தருகிறது என்பதுதான் உண்மை. டாம் குரூஸ் மற்றும் கெனி ரீவ்ஸ் போன்றவர்கள் இணைந்து நடிப்பதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன உணர்வு தோன்றுமோ அது போன்ற ஒரு உருவமும் உடல்வாகும் அரவிந்த் சுவாமிக்கும் இந்த படத்தினுடைய நாயகன் ரவிக்கும் அமைந்திருப்பது இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த படத்திற்கும் ஒரு மிகப்பெரிய அடிஷனல் பிளஸ் பாயிண்டாக உள்ளது. மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லலாம். ரவியினுடைய நடிப்புலக வாழ்க்கையில் இந்த படம் ஒரு தவிர்க்க முடியாத பத்தியாகவே அமைந்திருக்கிறது. அச்சு அசலாய் IPS அதிகாரியாய் ஜொலித்திருக்கிறாய். அப்பாவை மகனே கொல்வது என்ற ஒரு கொடூரமான வில்லத்தனத்தை இதற்கு முன்பு ஆங்கில படமான கிளாடியேட்டர் படத்தில் பார்த்ததற்கு பிறகு இதில் அந்த பகுதி மிக அழகாக கையாளப்பட்டுள்ளது. இந்த படத்தினுடைய முடிவு எதிர்பாராத ஒரு முடிவாகத்தான் உள்ளது. அது கூட ஒரு கூடுதல் சக்தியை தான் இந்த படத்திற்கு கொடுத்திருக்கிறது. பருத்திவீரன் படத்தின் மூலமாக தன்னுடைய ஒளிப்பதிவில் ஒரு மிகப்பெரிய மதுரை மண்வாசனையை புரட்டி எடுத்த ராம்ஜி தனி ஒருவனில் தனியாகவே தெரிகிறார். படத்தின் ஆரம்பம் முதல் முடியும் வரை ஆங்கில படங்களுக்கு இணையான ஒரு ஒளிப்பதிவு யுக்தி மற்றும் அப்டேட்டட் பிரசன்டேஷன் ஆகியவற்றின் மூலம் அசத்தி இருக்கிறார். குறிப்பாக 2 சிறுவர்கள், ஒருவன் 10ஆம் வகுப்பில் மாநிலத்தில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்ற ஒருவன் சிறு வயதில் சீர்திருத்த பள்ளிக்கு சென்று விட்டான். இந்த செய்தியை தினசரி பத்திரிகைகளில் படித்து வந்த இன்னொருவன், இவர்கள் இருவரும் எடுத்துக்கொள்ளும் இலக்குத்தான் இந்த படத்தினுடைய முக்கிய கருவாக கையாளப்பட்டுள்ளது. இந்த சிந்தனை முற்றிலுமாக ஒரு புதிய சிந்தனை, நவீன விஞ்ஞானத்தை உள்ளே அழைத்திருப்பது திரைக்கதையின் மாபெரும் பலம் என்றே சொல்லலாம். தனி ஒருவன் இவ்வளவு பலத்தோடு ஜொலித்துக் கொண்டிருப்பதற்கு கண் திருஷ்டியாக அமைந்திருப்பது இசையமைப்பு. ஹிப்ஹாப் தமிழாவின் ஒரு நாராசமான பின்னணி காட்சி கதையினுடைய தன்மைக்கு சம்பந்தமில்லாத எரிச்சலை ஊட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் அதையும் மீறி காட்சியின் கணம் நம்மை கட்டி போட வைத்து விட்டது. ஒருவேளை இந்த இசைக்கோர்ப்பும் சரியாக அமைந்திருந்தால் இந்த படத்தினுடைய இமாலய வெற்றி இன்னும் ஒரு கூடுதல் வெற்றியை தொடுவதற்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருந்திருக்கும். மற்றபடி இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படம் என்பதில் நம் பாக்ஸ் ஆபீஸுக்கு மாற்று கருத்து இல்லை. தனி ஒருவன் கூட்டு முயற்சியில் ஜெயிச்சு ராஜாவுக்கு கிடைத்திருக்கும் ஒரு தனி அடையாளம். இயக்குனர் ராஜா நேரடியாக தமிழில் இயக்கியிருக்கும் முதல் படம் ஒரு மாபெரும் வெற்றி படம் என்பதில் பாக்ஸ் ஆபீஸுக்கு மாற்று சிந்தனை இல்லை. இந்த வாரம் நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123 புது வரவாக வந்து நேரடியாக முதல் இடத்தை
அலங்கரித்திருக்கும் படம் தனி ஒருவன். நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஆர்டர் செக்மெண்ட் எல்லாமே இந்த வாரத்தினுடைய ஒரு தொகுப்பு தான். இந்த படங்கள் ஃபர்தரா நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல என்ன மாதிரி பயணத்தை எடுத்துக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் சுப்பையா. நன்றி, வணக்கம்.